ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி மை ஹீரோ அகாடமியாவோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து மை ஹீரோ அகாடமியா சீசன் 1ன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவா இருக்க இசுக்கு வந்து யூஏ ஸ்கூல்ல வந்து சேரணும்னு பயங்கர ஆர்வமா இருக்கான். ஏன்னா அதுல சேர்ந்தாதான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா வந்து வெளியில வர முடியும். பட் ஆனா நம்ம ஹீரோக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. சோ அவனுக்கு பவர்ஸ் கொடுக்கிற விதமா நம்ம ஆல்மைட் வந்து ஒரு முடியை கொடுத்து பவரை கொடுத்துடுறாரு. சோ யூஏ ஸ்கூல்லயுமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து நம்ம இசுக்கு பாஸ் பண்ணிடுறான். பட் ஆனா பிராக்டிகல் எக்ஸாம்குள்ள போறதுக்கு அவன் பயங்கரமா பயந்து நடுங்குறான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்கு வந்து பயங்கரமா பயந்து நடுங்கி இருக்கான். பட் ஆனா அங்க அவனை தவிர இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கர நம்பிக்கையோட இருக்கிறது தெரியுது. சோ அந்த இடத்துல நம்ம இசுக்கு ஆல்ரெடி மீட் பண்ண ஒரு பொண்ணு இருக்கிறத இசுக்கு வந்து பார்த்துடுறான். ஸோ அவங்க கிட்ட பேச போறதுக்குள்ள அங்க கண்ணாடி போட்டிருந்த ஒரு நபர் வந்து, என்ன அந்த பொண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தானே போற, அதெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எல்லாரையும் வேக வேகமா உள்ள போக சொல்றாங்க. ஸோ அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இசுக்குவை விட பயங்கர வேகமா முன்னாடி போய்க்கிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்மைட் சொன்ன விஷயத்த நம்ம இசுக்கு வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கிருக்கான். இந்த முடியை நீ சாப்பிட்ட 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பவர் வந்து உன்னோட உடம்புல வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம இதை டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த டைமும் கிடைக்கல, இதனால உனக்கு சைடு எஃபெக்ட் கூட ஏற்படலாம், அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த நினைச்சுக்கிட்டு அவன் வேக வேகமா ஓடிக்கி இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ரோபோ வருது. ஸோ அது பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம இசுக்குவை பார்த்ததும் வேக வேகமா இசுக்குவை வந்து தாக்க வந்து இருக்கு. ஸோ இசுக்குவால அசைய முடியாம அந்த இடத்துல ஸ்டன் ஆயிடுறான். ஸோ அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா வேற ஒரு நபர் வந்து அந்த ரோபோவை அழிச்சு அந்த ரோபோவோட பாயிண்ட்ஸை அவரே எடுத்துக்கிறாரு. அதே சமயம் இசுக்கு வந்து அங்கிருந்து வேக வேகமா ஓடிக்கி இருக்கான். எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும், எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும், அதுக்குள்ள வேற யாரும் அதை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்குள்ள அங்க இருக்க பல நபர்கள் வந்து பல ரோபோட்ஸ் அழிச்சிருக்கிறது தெரியுது. அதே சமயம் இசுக்கு ஆல்ரெடி மீட் பண்ண அந்த பொண்ணு வந்து 28 பாயிண்ட்ஸ் எடுத்துடுறா. சோ அந்த கண்ணாடி போட்டிருந்த நபர் வந்து 45 பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாரு. பட் ஆனா இசுக்கு கிட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கூட கிடையாது. அதே சமயம் அது எல்லாத்தையும் அங்க எக்ஸாம் வாட்ச் பண்ணிக்கிருக்க சூப்பர்வைசர் வந்து நோட் பண்ணிக்கிறது தெரியுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரோபோ வந்து அங்க வருது. பட் ஆனா அந்த ரோபோவை அழிக்கிற மூலியமா எந்த பாயிண்ட்ஸுமே வராது. சோ அந்த ரோபோ கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் அந்த எக்ஸாமோட ரூல்ஸ். சோ எல்லாரும் அதை பார்த்துட்டு அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடிக்கி இருக்காங்க. சோ இசுக்குவும் அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும் பொழுது இசுக்கு முன்னாடியே பார்த்த அந்த பொண்ணோட கால் வந்து ஒரு பாறையில மாட்டி இருக்கிறது தெரியுது. சொன்ன இசுக்கு வந்து எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இசுக்கு அங்க இருந்து வேக வேகமா ஓட ட்ரை பண்ணும் பொழுது இசுக்குவோட உடம்புக்குள்ள இருந்த பவர் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. சொன்ன இசுக்கு வேகமா பறந்து போய் ஒரே குத்துல அந்த ரோபோவை அடிச்சு தூள் தூள் ஆக்கிடுறான். அதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அவனோட பவரை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணாதனால அவனோட வலது கை வந்து செயலிழந்து போயிடுது. அது போக அவனோட 2 கால்களும் செயலிழந்து போயிடுது. சோ அவன் மேல இருந்து பயங்கர வேகமா கீழே விழுக போய்க்கிருக்கான். சொன்ன இசுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன், பட் ஆனா ஒரு பாயிண்ட்ஸ் கூட எடுக்காம நான் எப்படி சாகுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா கீழே விழுந்துக்கு இருக்கான். என்னோட பவரை நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், நான் இப்படி அஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டே வரும் பொழுது சரியா கீழே விழுக போறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து நம்ம இசுக்குவை வந்து மெதுவா கீழே விழுக வச்சு காப்பாத்திடுறா. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாமோட டைம் வந்து முடிஞ்சிடுது. சொன்ன இசுக்கு வந்து நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ அங்க இருக்க எல்லாரும் இசுக்கு வந்து பயங்கர ஆச்சரியத்தோட பாத்துக்கு இருக்காங்க. சோ அந்த கண்ணாடி போட்டிருந்த நபர் வந்து உண்மையிலேயே அவன் திறமசாலி தான், அவன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு அந்த ரோபோவை அழிக்கிறதுனால எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்க போறது இல்ல, அப்படி இருந்தும் இதை பண்ணியிருக்கான், இது மட்டும் எக்ஸாமா இல்லாம இருந்தா நான் கூட இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு யூஏ ஸ்கூலோட ஹீலிங் பார்ட்டி வர்றாங்க. சோ அவங்க வந்து நம்ம இசுக்குவை வந்து ஹீல் பண்றாங்க. இதனால அவனோட கைகளும் கால்களும் சரியாயிடுது. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. சோ நம்ம இசுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர சோகத்தோட சாப்பிட்டுக்கு இருக்கான். அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்குவோட அம்மா வந்து, இசுக்கு உனக்கு யூஏ ஸ்கூல்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சோ அதை வாங்கிக்கிட்டு இசுக்கு அவனோட ரூம்குள்ள போகும்பொழுது அந்த லெட்டரை வந்து பிக்கிறான். சோ அதுல ஹோலோகிராம் மூலியமா நம்ம ஆல்மைட் வந்துடுறாரு. நீ கண்டிப்பா சோகமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் யூஏ ஸ்கூலோட ஒரு மெம்பரா தான் இருக்கேன், நீ ரைட்
ரைட்டிங் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்ட, பட் ஆனா பிராக்டிகல்ல ஃபெயில் ஆயிட்டியே, பட் ஆனா நீ ஒரு விஷயத்த பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ப்ளே பண்றாரு. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இசுகு காப்பாத்தின அந்த ஒச்சாக்கோ உராராக்கோன்ற அந்த பொண்ணு வந்து அவ என்ன காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணா, நீங்க என்னோட பாயிண்ட்ஸ்ல பாதி கூட அவனுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுற விஷயத்த வந்து காட்டிக்கிருக்காரு. சொன்ன ஆல்மைட் வந்து ஒரு ஹீரோக்கான அடையாளம் புகழ சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான். அந்த வகையில ரெஸ்கியூ பாயிண்ட் படி பார்த்தா நீ சம்பாதிச்சது 60 பாயிண்ட்ஸ். அப்படின்னா நீ யூஎஸ் ஸ்கூல்ல வந்து பாஸ் பண்ணிட்ட. அது போக ஹீரோ அகாடமியாக்கு உன்னை வரவேற்கிறதுக்காக தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப இதை கேட்டதும் இசுகு வந்து பயங்கரமா கதறி அழுதுக்கு இருக்கான். சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.